நீங்களும் ஆராதிக்கிற நம் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கடந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி 4 புருஷர்கள் ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் கைதிகளாக பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே கர்த்தருக்காக வைராக்கியமாக தேவனை அல்லாமல் வேறொரு தேவனை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம் என்று அவர்கள் வைராக்கியமாக தேவனுக்காக இருந்ததினாலே, தெய்வ பயத்தோடு இருந்து அவர்கள் எடுத்த தீர்மானம் உறுதியாக இருந்ததினாலே அவர்களுக்கு விரோதமாக அக்கினி 7 மடங்கு அங்கே எரிய பண்ணியும் அந்த அக்கினி பலன் கொள்ளவில்லை. அதே போல சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்பட்டது. இந்த ஆராதனையின் வல்லமை, ஆராதிக்கும் பொழுது அங்கே இருக்கிற வல்லமை நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எரிகோவினுடைய கோட்டைக்கு போகும் பொழுது அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, ஆர்ப்பரித்தார்கள், அவ்வளோதான் செய்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த உடனே அத்தனை அங்கே சுற்றி இருக்கிற மதில்களும் இடிந்து விழுந்தது. அதே போல் சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கைதிகளாக வைத்த பொழுது அவர்கள் நடு ராத்திரிலே துதித்து பாடினார்கள். அவர்கள் துதித்து பாடுகையில் சிறைச்சாலை அதிர்ந்தது, சடுதியிலே கதவுகள் திறந்தது. அவர்கள் அங்கே இருந்து வெளியிலே விடுவிக்கப்பட்டவர்களாக வந்தார்கள். அதே போல 2 நாளாகமம் 20 பார்க்கிறோம், யுத்த வீரர்கள் முன்பதாக வந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களோ ஒரு ஆராதனை குழுவை முன்பதாக அனுப்பி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடத் தொடங்கின பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது துதியின் வல்லமை, துதிப்பதினால் உண்டாகிற வல்லமை, ஆராதிப்பதினால் உண்டாகிற வல்லமை, அங்கே ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஆராதிக்கும் பொழுது நமக்கு தெரியும், துதிகளின் மத்தியில் வாசம் உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜா எப்பொழுது பூமியிலே துதி எழும்புகிறதோ அப்பொழுது அவர் அங்கே இறங்குகிறார். ஆகவே அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆகவே இந்த துதி அல்லது நன்றி பலி, ஆராதனை என்று அதை ஜப வேலை, தியான வேலை, பல விதத்தில் இதை சொல்லலாம். ஜபம் என்று நாங்கள் ஒரு சொல்லிலே சொல்லுகிறோம். அந்த ஜபத்துக்குள் தான் ஆராதனை அடங்கியிருக்கிறது, அந்த ஜபத்திற்குள் தான் தியானம் அடங்கியிருக்கிறது, அந்த ஜபத்திற்குள் தான் நன்றி பலி அடங்கியிருக்கிறது. ஜபம் என்று சொன்னதும் ஒரு நேரத்தை குறித்து காலை மாலை சாயங்காலம் என்று நாம் வைக்கலாம். ஆனால் ஆராதனை என்பது, நன்றி பலி என்பது ஒரு வாழ்க்கை அனுபவம், அது வாழ்க்கையில் உண்டாகிற ஒன்று. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பலி என்று சொன்னால் அவர்கள் ஒரு மிருகத்தை, ஒரு ஆடோ ஒரு எருது பலியிட்டார்கள். அது ஒரு பலியாக எண்ணப்பட்டது. பாவ நிவாரண பலி, தகன பலி, ஸ்தோத்திர பலி. நீங்கள் அதை யாத்திராகமம், லேவியராக புத்தகத்தில் வாசித்தீர்கள் என்றால் தெரியும், மிக அழகாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ இங்கே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் மிருகங்களை பலி செலுத்தினார்கள். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற கிறிஸ்தவர் அல்லது கிறிஸ்துவின் இரத்தம் பலியானதற்கு பின்பு புது உடன்படிக்கையின் திருச்சபையாக பெந்தெகோஸ்து நாளிலே உருவான அந்த திருச்சபையானது ஆடுகளை பலியிடவில்லை. ஏனென்றால் ஒரே ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகிவிட்டார். ஆனால் நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கப்படுகிற பலி என்னவென்றால் ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. இந்த நன்றி பலி, ஸ்தோத்திர பலி என்கிறது அது உள்ளத்தில் இருந்து வருகிற ஒன்று. வாயால் வெறும் நன்றி சொல்வதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது அமைதியாக வரும் நன்றி என்று. நீங்கள் வேலை செய்யும் பொழுது, வெளியிலே போகும் பொழுது, எந்த நேரம் உங்களால் இவன் நடு ஜாமத்திலே ஒரு முழிப்பு வந்துவிட்டால் கூட நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம், அது உள்ளத்தின் ஆழத்தில் அமைதியாக வருகிறது. அதே போல் அது சத்தத்தை உயர்த்தி தொனி, பெரும் தொனியோடு 147, 8 அல்லது 150 சங்கீதங்களிலே பார்த்தீர்கள் என்றால் பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பெரும் தொனியோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தரை துதித்தார்கள். அப்போது அங்கே கோஷம், கரகோஷம், கைகளை தட்டி தேவனை இசை கருவிகளை வாசித்து அது பாடல் குழுவாகவோ தனி நபராகவோ ஒரு சபையாகவோ பாடினார்கள். இதெல்லாம்
பலி, துதி பலி, இதை நன்றி பலி என்று சொல்கிறோம். ஆகவே இந்த நன்றி பலி, துதி, ஆராதனை என்பது ஒரு நிகழ்வு அல்ல, இதோட ப்ரோக்ராம். ஒரு மேடையில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கான்சர்ட் வைக்கிறோம்ல, அது வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக வச்சுருக்கலாம். ஆனால் துதி என்பது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. துதிக்கிறோம்ல, அது லைஃப் ஸ்டைல். அது சும்மா ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், எல்லாரும் யாரோ ஒரு ஊழியக்காரர் வராரு நல்லா பாடுறாருன்னு எல்லாரும் ஓடி போய் அங்கே உட்காரோம்ல, அதோடு முடிஞ்சது கதைன்னா இல்லை, அது ப்ரோக்ராம். அப்போ ஆராதனை என்பது ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு நிகழ்ச்சியை நிரல் போட்டு இவர் இப்பொழுது பாடுவார், இப்பொழுது அவர் பாடுவார் என்று சொல்லுகிற நிகழ்ச்சி நிரல் அல்ல. சங்கீதம் 103 அங்கே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படி என்றால் எங்கள் ஆத்துமா துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நன்றி பலி. அது துதித்து கொண்டு அது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களை அபியாசப்படுத்த வேண்டும் வாழ்க்கை முறையாக. சில நேரங்களில் சிலருக்கு நன்றி சொல்லணுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் குழந்தை பருவத்திலே இருந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த சண்டே ஸ்கூலில் பாடல்களை பாடுவார்கள், அங்கே சொல்லிக் கொடுப்பார்கள். வாலிபர் கூட்டங்களிலே இங்கே கற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களிலே புதிதாக ஒருவர் ஆராதனைக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆராதனை என்பது சபையிலே வந்து பாடும் பாடல் மட்டும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாடலை பாடி எப்பொழுதெல்லாம் நன்றி பலிகளை செலுத்துகிறீர்களோ அது ஒரு வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும். அதனால தான் நம்ம பாடல் பாடினோம் அல்லவா. சங்கீதம் 34:1 என்னது, எந்த காலத்திலும் எந்த நேரமாக இருந்தாலும் அது எப்பொழுதும். கொலோசியர் 3:17 சொல்கிறாரு, எதை செய்தாலும் நன்றியோடு செய்யுங்கள். எதையாவது நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் கூட அது நன்றியோடு செய்யுங்கள் என்கிறார். ஆபகுக் 3:17 அங்கே சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும். இதே மாதிரி தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ராஜாவுக்கு முன்பதாக. எங்களை ஆண்டவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும், இது ரொம்ப கஷ்டம் நமக்கு இல்லையா. பதில் கொடுத்தாலும் பதில் கொடுக்காவிட்டாலும், சுகமாக்கினாலும் சுகமாக்காவிட்டாலும் சொல்ல முடியுமா நன்றி என்று? சுகமாக்கிவிட்டால் நன்றி என்று சொல்லுவோம், சுகம் ஆகாமல் இருந்தால் நன்றி என்று சொல்ல முடியுமா? இங்கே இவருடைய வைராக்கியம் அதுதான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வைராக்கியமும் இதே தான். எப்படி என்றால், எங்களுக்கு விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும். ஆபகுக் என்ன சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆட்டு மந்தைகளிலே மந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்றால், நன்றி உள்ள இருதயம் இருந்தால்தான் மகிழ்ச்சி வரும். இப்போ மகிழ்ச்சி வரவே மாட்டேங்குதுன்னா நன்றி உள்ள இருதயம் இருக்காது. எப்போ முறுமுறுத்துட்டே இருக்கிறோமோ அப்போ சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய தடவை நாங்கள் இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இதை செய்யலை, அதை செய்யலை அப்படின்னு குறைகளை நாங்கள் பேசி கொண்டிருந்தால் அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்காது. அப்படின்னா நன்றி உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விட்டாலும் பரவாயில்ல, உன்னலாலும் பரவாயில்ல, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்றால் அந்த நன்றி உள்ளம். அடுத்ததாக இந்த நன்றி உள்ளம் இருக்கும் பொழுது நம்பிக்கையின் வெளிப்பாடு வருகிறது. எப்படின்னா, ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு எப்படி வரும் அப்படின்னா, நன்றி உள்ளம் இருந்தால் தான். எப்படின்னா, எனக்கு என் கர்த்தர் செய்வார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், எனக்காக காரியத்தை செய்வார், நம்பிக்கை இருக்கிறது அல்லவா. அந்த ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நன்றி உள்ள இருதயம் இருக்கும். அதனால தான் இந்த நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறோம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அங்கே நம்பிக்கை வெளிப்படுகிறது. நன்றி இல்லை என்றால் நம்பிக்கை இருக்காது. நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், ஒரு நல்ல இருதயம் இல்லை என்றால் கண்டிப்பாக கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும், குறை சொல்லிக்கொண்டே இருக்க தோன்றும். அந்த இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை, நன்றி எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்கள், எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, கிடைக்கலையா ஸ்தோத்திரம், கிடைச்சதா ஸ்தோத்திரம்,
எதனாலும் பரவாயில்ல என்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ரைட்? அப்போ ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்தது இந்த நன்றி உள்ளம் இருக்கிறது அல்லவா? நன்றி நன்றி என்று சொல்லுகிறதும், செய்த நன்மைகளை நினைத்து நன்றி என்று நினைக்கிற இருதயம். உண்மையிலே இவங்க செஞ்சாங்க, தேங்க்யூ, இவங்க எல்லாத்தையும் அவங்க இருக்கிறாங்க, நன்றி, எனக்கு இவங்க இல்லைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நன்றி, ஏதோ ஒரு நன்றி சொல்லிகிட்டே இருக்குல்ல, அது அன்பின் கிரியையை வெளிப்படுத்தும். எனக்குள்ள அன்பு இருக்குன்னா அது கிரியை இருக்கணும். இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத அன்பும் செத்தது தான். அப்போது அன்பு கிரியையில் இருக்குதுன்னா நன்றி உள்ள ஒரு இருதயம் இருந்தால் தான் அந்த கிரியை காண்பிக்கும். சிலருக்கு அன்பு செலுத்தவே முடியலையா, என்னால் தான் அவங்கள அன்பு செலுத்தவே முடியலை, கோபமாக வருதுன்னா நன்றி உள்ள இருதயம் இல்லை. அப்போ இருதயம்தான் தப்பு. கணவன் தப்பு, மனைவி தப்பு, ஆஃபீஸில் உள்ளவங்க தப்பு, சபையில் உள்ளவங்க தப்புன்னு மற்றவங்களை நாங்கள் தப்பு சொல்கிறோம்ல, கிடையாது. நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நம்ம நிறைய நேரம் மற்றவங்களை திருத்த பார்ப்போம் இல்லையா, கிடையவே கிடையாது. நம்ம திருந்தினா போதும், மற்றவங்க திரும்பி கொள்ளுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு டீச்சராக இருக்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கும் பொழுது அந்த அமைப்பை திருத்தணும்னு நினைப்போம். அவங்க நல்லா படிக்கணும். இப்போ மேத்ஸ் டீச்சர்னால் அந்த டீச்சர் என்ன நினைப்பாங்க, அதாவது இந்த பிள்ளை மேத்ஸில் பாஸ் ஆகிரும், அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, தண்டிப்பாங்க, திருத்துவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களை சரிப்படுத்துறதுக்காக அந்த எண்ணம். அந்த நேரம் சில நேரம் கோபப்படலாம். பட் ஆனால் நான் சொல்கிறது அது கிடையாது. லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் திருத்தணும் தான், பிள்ளைகளை திருத்தணும், குடும்பத்தை திருத்தணும். ஆனால் இந்த நன்றி நன்றி என்று சொல்லும் பொழுது சூழ்நிலை மாறும். எல்லாத்துக்கும் நன்றி, நன்மையானாலும் தீமையானாலும் நன்றி சொல்லி பாருங்களேன். இதை நான் போன வாரம் சண்டே சொன்னேன். ஒரு 3 வீக்ஸுக்கு நம்ம நன்றி மட்டும் சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கு நேற்று ஒருத்தர் ஐயோ பிரச்சனையில் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் 7ஆம் தேதி வரைக்கும் நான் ஜெப குறிப்புக்காக பண்ணவே மாட்டேன், என்ன செய்யறது ஆண்டவரே. நான் சொன்னார், அந்த அம்மாவோட சேர்ந்து நீ அந்நிய பாஷை பேசி சோத்திரம் பண்ணி முடிச்சிருந்தேன். நான் என்ன செஞ்சேன், நல்லா அந்நிய பாஷை பேசி 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 ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லி நீரெல்லாம் செய்வீர்னு முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இந்த தீர்மானம், அந்த தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம். ஒரு தீர்மானம். இந்த ஆராதிப்பதில் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தின் வல்லமையை தான் நாங்கள் பார்த்தோம். சரி, அடுத்தது இந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அந்த நபருக்குள் தாழ்மை இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு வேலைக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த வேலைக்கு ஏற்ற விதமாக என்ன செய்வாங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. இப்போ ஒரு ஆர்மி அல்லது நேவி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன மாதிரி உயரங்கள் எல்லாம் பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக 5க்கு மேலே இருக்கணும், 6 இருக்கணும். இல்லைன்னா 4 அடி தான் என்னை போலீஸில் எடுத்துக்கிட்டுங்கன்னா எடுக்க முடியுமா, இல்லைன்னா. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த நன்றி உள்ளம் இருக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு நன்றி உள்ளம் இருக்குன்னா எனக்குள்ள இருந்து அன்பு வெளிப்படணும், எனக்குள்ள இருந்து தாழ்மை வெளிப்படணும். புரியுதா? அந்த தாழ்மை தான் வெளியில் வரும். ஏன்னா அந்த நன்றிக்கு என்னத்தை கொண்டு வர முடியும், தாழ்மை தான் வெளியில் கொண்டு வர முடியும். அகங்காரம் உள்ளே இருந்தால் என்னத்தை வெளியில் கொண்டாரும், பெருமை. உள்ளுக்குள்ள அகங்காரம், நான் அப்படித்தான், நான் இப்படித்தான், நான் நினச்சா இப்படி தான் செய்வேன் அப்படின்னு இந்த பெருமை அகங்காரம் இருக்கிறவங்களுக்குள்ள அன்பு வரவே வராது, அன்பை எதிர்பார்க்க முடியாது. இல்லை சொல்லுவாங்கல்ல, பானையில் என்ன இருக்கோ அதுதான், இல்லை பானையில் ஆமாம், பானையில் இருக்கிறது அகப்பைக்கு வரும். பானையில் அன்பு இருந்து அகப்பில் அன்பு வரும். பானை என்பது எங்கள் இருதயம். என் இருதயத்தில் அன்பு இருந்தால் என் வாயிலே அன்பு வரும், எனக்குள்ளே இருந்து வெளியில் வரும். ஸோ இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். இது நாங்கள் பிரசங்கத்தை வந்தோம், கேட்டோம், போனோம். லைஃப் மாறணும், லைஃப் சேஞ்சு. அதுக்காகத்தான் நாங்கள் வார்த்தையை கேட்குறோம். எதற்காக வார்த்தையை கேட்குறோம்? நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். நாங்கள் கேட்டு 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 அதே மாதிரி தான் இருக்கோம், கொஞ்சம் கூட நான் மாற்றமே கிடையாது. நான் அப்படியே தான் இருப்பேன், நான் சோம்பேறியாக தான் இருப்பேன், நான் வீட்டை க்ளீன் பண்ண மாட்டேன், நான் எங்கேயும் யாரோட பேச மாட்டேன், நான் ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், நான் திமிராக தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு பயங்கரம் இல்லை, அது ரொம்ப பயங்கரம். ஸோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடவே கூடாது.
மற்றையெல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது இந்த நன்றி உள்ளமானது மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது, அன்பின் கிரியையாக இருக்கிறது, தாழ்மைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக விசுவாசத்துக்கு அது விசுவாசத்தை உறுதிப்படுத்துது. இப்போ எனக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்தால் எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்துது. எப்படின்னா, நீர் என்னை சுகமாக்குவீர், உமக்கு நன்றி. அதான் விசுவாசம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாங்களாம் சும்மா விசுவாசிக்கலை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குதான். அப்போ விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குது என்று சொல்லும் பொழுது விசுவாசம் என்பது சும்மா நான் ஏதோ ஒன்று நம்புவது கிடையாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது வார்த்தை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ தழும்புகளால் சுகமாகி விட்டாய். அப்போது நாங்கள் வார்த்தை என்ன சொல்கிறோம்? நான் தழும்புகளால் சுகமாகி விட்டேன் என்று எழுதியிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை பண்ணுகிறேன், நான் அதை நம்புகிறேன், அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்போதான் அது என்ன செய்து அந்த அந்த சுகம் எனது எங்களுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உடம்புகளுக்குள்ள உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எல்லா பார்ட்ஸும் என்ன செய்தது? அது மறுரூபமாகுது. ஆக முடியும். சில நேரம் சில காரியங்கள் பல வருஷங்கள் எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே சுகமாக்கினார் அல்லவா? தாவீது சொல்லுகிறான் அல்லவா, ஒரு சிங்கத்தை கொன்றேன், ஒரு கோலியத்தை கொன்றேன், உன்னையும் கொள்ளுவேன். இப்போ நமக்கு ஏற்கனவே சுகம் கொடுத்துருப்பார் அல்லவா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஆத்தரைட்டிஸில் சுகமாக்குனார், தைராய்டில் சுகமாக்குனார், பிறகு கால் விரல்களெல்லாம் எத்தனோ தரம் நாங்கள் கழட்டி திருப்பி லைஃப் லாங் நாங்கள் என்னெல்லாம் லைஃப் லாங் நாங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் சுகமாக்கினார். இப்போ 2-3 காரியம் இருக்குது, அதை சுகமாக்குவார். ஏனென்றால் இதை சுகமாக்கினவர் இதையும் சுகமாக்குவார். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தங்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டியது நன்றி. நன்றி பலி, உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி பலி. இந்த நன்றி பலி நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது சமாதானத்தை கொண்டு வரும். முறுமுறுத்தால் சமாதானம் போய்விடும், குறை சொன்னால் சமாதானம் போய்விடும், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் சமாதானம் போய்விடும், கிளறி எதையாகிலும் ஒன்று பேசிக்கொண்டே இருந்தால் சமாதானம் போய்விடும். ஆனால் விட்டு கொடுத்து நன்றி சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம் என்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் காவல் செய்யுமா. ஏன்னா சமாதானம் உள்ள இடத்தில் தான் தேவ பிரசனம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீ காணிக்கையை கொண்டு வந்து வைக்க முன்ன போய் எங்களோட சரிப்படுத்திட்டு வா, அந்த நபரோட சரிப்படுத்திட்டு வா, அப்புறம் கொண்டாந்து காணிக்கையை போடு. இது நிறைய நேரம் செய்கிறோம், நிறைய நேரம் செய்ய மாட்டேங்கிறோம். இதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் கம்யூனியன் எடுக்கும் பொழுது அதை சொல்கிறோம். யாரோடையாகிலும் மனக்கிலேசங்கள் இருந்தால் போய் சாரி சொல்லிடுங்க. சொல்ல முடியலைன்னா நம்மளாகிலும் நமக்குள்ளே சாரி சொல்லிடுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நபர் மேலே ஒரு கோபம் இருக்கிறது, எனக்கு அவங்கள கண்டாலே பிடிக்கலை, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்போடு நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த 2 மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். துதியின் வல்லமை. அதாவது ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நெருப்பிலே போடப்பட்டார்கள். நெருப்பிலே தூக்கி போட்டவர்கள் பொசுங்கி போனார்கள். சரியா? இந்த 3 பேருடைய கட்டுகள், ஏன்னா கட்டி தானே கொண்டு போனாங்க, கட்டுகள் எல்லாம் பொசுங்கிச்சு. அவங்க முடி ஒன்று கூட பொசுகலை. இதுதான் வல்லமை, இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். எனக்கும் உங்களுக்கும் அதை தான் காண்பிப்பார், அந்த டிஃப்ரெண்ட்டை காண்பிப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறனால தான் இதுவரையும் உயிரோடு இருக்கும். சிலர் கேட்பாங்க, எப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்களோ, எப்படி தான் நீங்கள் சகிக்கிறீங்களோ, எப்படி தான் நீங்கள் போகிறீங்களோன்னு கேட்பாங்க. வேறொருத்தர் செத்தே போயிருப்பாங்க. இன்னும் சாகாமல் நாம் இருக்கிறோம் என்றால் அங்கே தான் கிருபை விளங்குகிறது, அங்கே தான் தயவு விளங்குகிறது, அங்கே தான் அந்த வல்லமை விளங்குகிறது. அந்த சத்ருவை எங்களை சுட்டரிக்க முடியவில்லை, அந்த போராட்டம் எங்களை சுட்டரிக்க முடியவில்லை, அந்த தீமை எங்களை சுட்டரிக்க முடியவில்லை. நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் சுத்த கிருபை. ஓகே, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 92ஆம் சங்கீதத்திலே அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. 92, 1-2. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அது மகிமையை கொண்டு வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 அது தேவ சித்தம், துதிப்பது தேவ சித்தம். ரைட், அது செய்யணும். அதை போய் நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, இது செய்யணுமா செய்யக்கூடாதா. இல்லை,
நான் சொன்னது போலவே 2 நாளாகமம் 20:22 துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யோசுவா 6:20 அங்கே ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டதும் எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 16:25 அவர்கள் துதிக்கையில் பூமி அதிர்வு, கதவு திறந்து கட்டுகள் எல்லாம் கலண்டது. 147 சங்கீதம் 6 அங்கே பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணினாராம். எதுக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பை கூறுவதற்காக. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருமா? எப்போ தெரியுமா? நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது அங்கே எதிரிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஆகவே சங்கீதம் 8:2 சொல்லுகிறது, பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணினார். லூக்கா 19:38 சொல்லுகிறது, ராஜா துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அதே லூக்கா 19:40 சொல்லுகிறது, நீங்கள் யாரும் வாயத்திலிருந்து துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லுகள் எல்லாம் என்ன செய்யுமா? தேவனை துதிக்குமா? ரைட். ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது, சும்மா உங்களுக்கு அதை ஒருக்கா திருப்பி நினைவுக்காக நான் கொண்டு வருகிறேன். ஸோ அந்த 4 வாலிபர்களும் தீர்மானம் பண்ணினார்கள், தீட்டான உணவை சாப்பிட மாட்டோம். ரைட், தீட்டானது வேண்டாம். ரைட். அடுத்ததாக அவர்கள் வேறு எந்த தேவனை தவிர வேறு எந்த விக்கிரகங்களையும் எந்த மனுஷனையும் நாங்கள் வணங்குவதில்லை என்று தீர்மானித்தார்கள். இன்று இந்த காலகட்டத்திலே நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஆராதனை, அதாவது ரோமர் 12 1-2 சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் உங்களை காணிக்கையை செலுத்துங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்னதான்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் அந்த தேவன் பிரியப்படுகிற காணிக்கையாக என்னை ஜீவ பலியாக. இப்போ அதாவது இயேசு கிறிஸ்து ஒரே பலியாகிவிட்டார். சரியா? அதாவது எபிரேயர் 13:10 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. சரியா? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசுவே ஒரே பலியாக பலியானார். ரைட். இப்போ அந்த பலிபீடம் இருக்கிறது அல்லவா, சிலுவை பலிபீடம், அதில் இயேசு ஒரே பலியாக ஜீவ பலியாகி விட்டார். அந்த பலியினால் தான் நாங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதனால்தான் நாங்கள் இரத்தத்தை இனி பலி செலுத்த தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன என்றால், என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ஜீவ பலியாக என்னை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? பலி என்றாலே வெட்டப்பட வேண்டும், பலி என்றாலே அது எரிக்கப்பட வேண்டும். ஸோ அப்போ என்னை எப்படி ஒரு பலியாக, என்னை எப்படி வெட்டுறது, என்னை எப்படி நெருப்பு மேலே வைக்கிறது, நான் இப்படி சுட்டரிக்கப்படுகிறது? கவனிங்க, நல்ல எது ஸ்தோத்திர பலினா இந்த மியூசிக் வாசிச்சோன்னு பாடுறோமே, அது கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ புறஜாதி மக்கள், வேற மதத்தினவர் கூட கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறார்கள் இல்லையா? முன்னெல்லாம் ரேடியோவில் பாடுறதெல்லாம் எல்லாமே சுவே தந்தானே துதிப்போமே, இந்த பாடலெல்லாம் யார் பாடுவா? சினிமாவில் உள்ளவர்கள் தான் பாடினார்கள். எனக்கு தெரியாது, நம்ம ஆட்கள் பாடி இருக்கணும், பாடலை. ஆனால் காலப்போக்கிலே இந்த ஆராதனை, துதி, நன்றி பலிங்கிறது வேறொரு ரூபம் எடுத்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஆராதனை என்கிறது. அதாவது அந்த லேவிய ராகமம் 10 வாசித்தால் நமக்கு தெரியும், ஆரோனும் அவருடைய குடும்பமும் தான் பலி செலுத்த வேண்டும். ரைட். அப்போது இவங்க பலி செலுத்துகிறாங்க, தூப வர்க்கம் அதெல்லாம் செலுத்துகிறாங்கல்ல. ஆனால் ஆரோனுடைய மகன் நாதாபும் அபியும் என்ன செஞ்சிடறாங்க, அக்கினி, வேறொரு அக்கினியை கொண்டாந்து போட்டுடுறாங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஆழமாக நீங்கள் படிக்கணும். அப்போது என்ன நடக்குதுன்னா, அக்கினி அவங்கள சுட்டெரிச்சிட்டு தான். ஏன்னா பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆராதனை, ஜீவ பலின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி உலகம் எல்லாம் இன்னைக்கு இங்கே மட்டும் கிடையாது. நானும் இந்த கொஞ்ச நாளாக பல தேசங்களுக்கு போகிறதுனால இந்த ஆராதனை என்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் மக்களுக்கு. எந்த பாட்டை பாடுறது, இதை பாடுறதா, அதை பாடுறதா, இவங்க பாட்டை பாடுறதா, அவங்க பாட்டை பாடுறதான்னு பல போராட்டம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி. ஏனென்றால் அந்த ஆராதனைக்குள்ளே ஏதோ ஒன்று நுழைந்து விட்டது. அதாவது அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில்
அந்த தூப வர்க்கம் கொண்டாடுறாங்கல்ல, அதுக்கு நெருப்பு. இப்போ நம்ம சாம்பிராணி சட்டியில் போடுறோம்ல, அதுக்கு வந்து நாங்கள் சிரட்டை இல்லாட்டி கோல் ஏதாவது ஒன்று வச்சு தானே பண்ணுறோம். ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வந்து அந்த நெருப்பு தணல் இருக்குல்ல, அது எங்கேருந்து எடுக்கணும்னா பலிபீடத்துலேருந்து எடுக்கணுமா. அந்த பலிபீடத்தில் பலி போய்கிட்டே இருக்கும், 24 hours அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் சமூக தப்பங்க சுட சுட இருக்கும். அப்புறம் அந்த 7 குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், 24 hours எரிஞ்சிட்டே இருக்கணும். இங்கே பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பலிபீடம் வந்து அப்படி நல்லா என்ன ஆகிட்டுருக்கும், தணல் இருக்கும். அந்த தணலை தான் எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு அதில் தான் சாம்பிராணியை போடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வேறு எங்கேயோ இருந்து கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா இவங்க அங்கே உள்ளே வரல, வேறு எங்கேயோ இருந்தாங்க. பட் ஆனால் அது அந்த இடையில வந்து கடைசியிலலாம் ஒரு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கும்போது ஆசாரியர்கள் வந்து மதுபானம் மருந்தக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு வேளை தெரியலை எனக்கு 100%. இவங்க குடிச்சு லேட்டாக வந்தாங்களும் தெரியாது. ஆனால் லேட்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு நெருப்பு கொண்டாந்து போட்டுட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள் வசனத்தை எடுத்தது, இதை மட்டும் நாங்கள் வாசிப்போம். கண்டிப்பாக இது ரொம்ப அருமையான வசனம். பலியை அவர் என்ன பண்ணுறாரு? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 8:20 அங்கே நோவா அந்த 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 மழை வெள்ளத்துக்கு பிறகு அவங்க விடுதலையாக வெளியிலே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடுறாங்க. அந்த பலி எடுத்து அந்த புகை போகுதில்லை, அதை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரா, முகர்ந்தார் அல்லது நுகர்ந்தார் என்ன அப்படி நம்ம வீட்டில் அப்படி தானே ஏதாவது பொரிச்சா என்ன செய்வோம், மீன் பொரிக்கிறாங்க, படை பொரிக்கிறாங்க, சொல்லுங்களேன் வேறு என்னது, ஏதாவது அங்கே பொரிக்கும் போது வாசம் வரும் இல்லை, கொதிக்கும் போது அந்த கொதிக்கிற நேரம் தான் வாசம் வரும். கறி மீனெல்லாம் பாருங்கள், நல்ல மீன் குழம்பு அப்படிம்பாங்க. ஏன்னா பத்மா அவங்க இருக்கட்டுமே, ஒன்றும் டிஸ்டர்பாக இல்லை, பின்னாடி உட்கார வச்சிருங்க, இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பும் இல்லை. ஆமாம், அவர் ஒருத்தர் கையை வைத்தி ஆமேன்னு சொல்கிறாரு. ஸோ ஜோயில் இருக்கட்டும். ஸோ அதனால் அங்கே பார்க்குறோம், நுகர்ந்தாராம். நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வருதில்ல, அப்படின்னு அந்த இதை நுகர்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பலியை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வந்து பலி செலுத்துகிற நேரம் அந்த பலியை எப்படி அவர் வந்து அந்த தேவதூதன் தான் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பலி ஒன்று கொண்டு வரணும், கொஞ்சம் நில்லுங்க, நான் அதை எடுத்துகிட்டு வரேன்னு. இவர் போய் அந்த பலியை என்ன செய்கிறாரு, எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துக்கிட்டு வந்த உடனே இவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, எடுத்துக்கிடுங்க எல்லாரும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17 நம்ம பார்க்குறோம். அதில் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். அதற்கு அவர், நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்தான். சரியா? அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து, பாருங்க இந்த இந்த என்ன சிஸ்டத்தை சொல்றாரு பாருங்களேன். நீ இதெல்லாம் கொண்டாந்தோடனே இப்போ இறைச்செல்லாம் இதில் வையி, ஆணத்தை ஊற்று, ஸோ நீ அது மேலே அந்த சொதியெல்லாம் ஊற்று, எல்லாம் ஊற்றி வையின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த அந்த நுனி கோல் அப்படி வச்ச உடனே அப்பங்கள் அவ்வளோத்தையும் அந்த அக்கினி என்ன செய்யறா, பட்சித்துட்டான். அப்படியே பட்சித்துட்டான். அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை அங்கே, அந்த அளவுக்கு அதை எடுத்துட்டாரு. அப்போ அவர் நுகர்கிறார், அதை ரசித்து ருசிக்கிறார். அதே போல் அப்படியே ஃபுல்லாக அதை எடுத்துட்டு, இப்படி தான் நீ செய்யணும், அதை கொண்டு வா, இதை கொண்டு வந்து வை, அவர் சொல்லுற ஒரு முறை இருக்கிறது, நாமவே வைக்கிற ஒரு முறை இருக்கிறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38 அங்கே நம்ம பார்க்குறோம், எலியா என்ன செய்கிறாரு, பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறாரு இல்லையா? அந்த பலியில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இங்கே பலி செலுத்தி எல்லாம் அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் அங்கே அக்கினி வந்து எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்னா, அந்த 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும்
மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இது எனக்கு எப்படி தெரியுமா, இந்த நான் இதை வாசிக்கும் போது எப்படி நான் இதை யோசிச்சேன்னா, சில நேரம் நம்ம ரொம்ப பசியாக இருந்தவங்களை ரொம்ப பசியாக இருந்தா அப்படியே எல்லாம் போன்ஸை கூட கடிச்சு சப்பி அதில் இருக்கிற கருவேப்பிலையை எல்லாத்தையும் சப்பி கடைசியில் என்ன செய்வோம், வலிச்சு நக்கி எல்லாம் இந்த முருங்கைக்காயெல்லாம் நான் சில நேரம் பார்த்தீங்கன்னா அதில் தொட்டு தொட்டு சப்பி சப்பி என்ன செய்கிறோம், பிளேட்டே நக்கிடுவோம். எப்போ தெரியுமா, ரொம்ப பசி ரொம்ப ருசியாக இருந்தால் அப்படி செய்வோம். ருசியாக இல்லை பசியாக இல்லைன்னா அது மிஞ்சி அப்படியே கிடக்கும். நல்லா இருந்தாலும் அதை வச்சிருவோம், முடியலை. நான் யோசித்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்களாக என்ன செய்யலை, பலி கொடுக்கவே இல்லை ஆண்டவருக்கு. பாகாலுக்கு தான் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க பல வருஷங்கள். அன்னைக்கு ஒரு விசேஷத்த பலியாக அங்கே வைக்கப்பட்டதும் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவ்வளவு விறகையும் சாப்பிட்டார். பலி நக்கி போட்டதா, ஒன்றும் மிச்சம் வைக்கலாம், தண்ணி கல். யோசிச்சு பாருங்களேன், 12 கல் வச்சாங்கல்ல, அந்த கல்லையே சேர்த்து. இப்போ எப்படி அவர் ஒரு பலி மேலே ஆசையாக இருந்திருப்பாரு. எனக்கு ஒரு பலி இல்லையே, பல வருஷங்களாக பலி இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க பலி செலுத்தும் பொழுது இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு, பலியை இவர் பட்சித்தார், நுகர்ந்தார், எரிஞ்சிச்சு. அப்படியே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நக்கி போட்டார். அப்போ அவர் பலியின் மீது ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ரைட், பலி அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. அந்த பலி கொடுக்குற நேரம் எல்லாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த பலி நோவாவின் காலத்தில் பலி செலுத்தினோர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமின் காலத்தில் அங்கே பலி செலுத்துகிறார். அதுக்கு பிறகு உடன்படிக்கை ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்ன அங்கே மகனை பார்த்து இல்லையா சொல்கிறாரு, ஏசாவை பார்த்து சொல்கிறாரு, மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நல்ல சாப்பாடு வேட்டையாடி கொண்டா எனக்கு சாப்பாடு, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். சாப்பிட்ட பிறகு ஆசீர்வதித்தார் அல்லவா. இங்கே பார்க்கிறோம், இந்த பலி அதை சாப்பிட்ட பிறகு, அதை நுகர்ந்த பிறகு, அதை அவர் எடுத்த பிறகு அவர் ஆசீர்வதிக்கிறார். ரைட். அப்போ இந்த நன்றி பலி என்பது துதி பலி. இப்பொழுது நான் சொல்லி கொண்டு இருக்கிறது, நாங்கள் இப்போ ஒரு பலிபீடத்தை கட்டி கல்லை வச்சு விறகு வச்சு ஆட்டை கொண்டாந்து வைக்கிறது கிடையாது. நாங்கள் ஜீவ பலியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், வெறும் வாயில மட்டும் நன்றி கிடையாது, எங்கள் உள்ளம், எங்களுடைய இருதயம், எங்களுடைய நரம்பு மண்டலங்கள், எலும்பு கூட துதிக்கணும், கர்த்தரை புகழும். எங்களுக்குள்ளே இருந்து அந்த புகழ் வரணும், அந்த துதி வரணும். அப்போ ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் எடுத்துக்கணும். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார். சில நேரம் நம்ம யோசிப்போம், சும்மா ஒரு பாட்டை, சிலரெல்லாம் இப்போ புது இன்னொரு ட்ரெண்டு, இந்த ஆராதனையில் என்னென்னா பாட்டை போட்டுருவாங்க. பாட்டை போட்டுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டின் சத்தம் அப்படி போய் அந்த அட்மாஸ்பியர்லாம் கிளியர் பண்ணிடும். உண்மைதான். ஆனால் அவர் சொல்கிறாரு, எது புத்தியுள்ள ஆராதனைன்னா, என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன். நான் என்னை ஜீவ பலியாக கொடுக்கணும், என் வாயை நான் திறக்கணும், என்னை நான் சரிப்படுத்தணும். ரெக்கார்டில் போகிற நல்ல பிரபல்யமான பாட்டு, இப்போ பாட்டு கூட நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோன்னா, இப்போ புதுசாக இப்போ நாங்களாம் அப்படி சூஸ் பண்ணுறது கிடையாது. பாட்டை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வாலிபர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எந்த பாட்டு சூஸ் பண்ணுறாங்கன்னா, எது 1,00,000 லைக் வந்திருக்கு, எந்த பாட்டுக்கு கமெண்ட் வந்திருக்கோ அந்த பாட்டை தான் பாடுறாங்க. அதில் என்ன டியூன் இருக்குது பாருங்கள். இந்த அந்நிய அக்கினின்னு சொல்கிறாரு அல்லவா, சிலது இதுவும் எனக்கு பெருசாக தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் நமக்கு தெரிஞ்சு, நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். நம்ம ஊரில் இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரன்னு சொல்லுவோம்ல, பெரை, அதுக்கு தமிழில் என்னது, பெரை, 2 பக்கம் தப்பு கிடையாது, பெரை, இந்த 2 சைடு அடிக்கிறது, கைண்ட் ஆஃப் அ மேளம் மாதிரி. இந்த பெரை கானவான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மேளம் தட்டும் பொழுது மட்டும் குறி சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள். பார்த்துருக்கீங்களா? அஞ்ஞனாங்கேலி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க?
ஆமாம், அந்த அஞ்சனாங் ஏலி சொல்கிறவருக்கு ஒரு பெற அடிக்கணும். அவர் சும்மா தான் உட்கார்ந்துருப்பார். ஆனால் அந்த மேலத்தை அடிக்க 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 தான் அவர் ஆடுவார். ஆட 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 தான் அவர் என்ன சொல்லுவார், குறி சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தப்புன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பறை, டண்டனக்கா நக்க நக்கா டண்டனக்கா. அந்த பறை அடிக்கும் பொழுது ஒரு சில பெண்கள் ஆண்களை விட பெண்கள் ஆடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட்டம் நம்ம சொல்லுவோம், என்ன இந்த பேயாட்டம் ஆடுது அப்படின்போல. அந்த பறை அடித்தால் மட்டும் அவர்கள் ஆடுவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஆவி அவர்களுக்குள் வந்து விட்டது. அப்போ இந்த பறையின் சத்தத்துக்கு ஏதோ ஒன்று வருகிறது அல்லவா, இல்லையா? அந்த மேளம் சத்தத்துக்கு அவருக்கு ஒரு அஞ்சனம் பார்த்தல், குறி பார்த்தல். இந்த மேளத்தை அடிக்கும் பொழுது அவருக்கு வருகிறது அல்லவா. மேளம் அடிக்கவில்லை என்றால் வராது. ஏன்னா நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்கள் வீட்டுக்கு முன் வீட்டில் அடிக்கடி அது செய்வாங்க. ஏன்னா அவங்க இந்த திசமாரகம கதிர்காமத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அடிக்கடி இந்த தொழில் நட்டனமான்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கு மரத்தெல்லாம் எடுத்து பாக்கு பூவெல்லாம் எடுத்து கட்டி அங்கங்கே வாசலில் வச்சு விளக்கு வச்சுட்டு ராத்திரி நடுஜாமத்தில் அந்த மேளம் அடிப்பாங்க. மேளம் அடிக்கும் பொழுது அந்த அந்த அடிக்கிற நபரோ அல்லது அங்கே ஒரு நபர் இருப்பார், அவருக்குள்ள அந்த ஆவி வந்து ஏதாவது ஒரு குறி சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது காணாமல் போயிட்டா கூட அப்படி பண்ணுவாங்க. காணாமல் போயிட்டுனா அந்த மாதிரி அடித்தோன்னா அந்த ஆள் சொல்லும், இந்த வீட்டில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நாங்களே பார்த்துருக்கோம். அப்போது நாங்கள் என்னென்னா எல்லோரும் தூங்குற பிறகு நானும் எங்கள் அக்கா அண்ணெல்லாம் ஒளிஞ்சு போய், நாங்கள் என்ன ஒரு 10 வயசு கூட இருக்காது, 8 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியாமல் ஒளிஞ்சு அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் உட்காந்து இந்த மேலே பெற அடிச்சுட்டு இருந்தார்ல, அவர் நிப்பாட்டிட்டார். அவர் நிப்பாட்டிட்டு சொல்லிட்டாரு, யாரோ இங்கே தேவையில்லாதவங்க வந்திருக்காங்க, அதனால் எனக்கு அடிக்க முடியாது, நான் வரமாட்டேங்குது. அப்போ அந்த கூப்பிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா தானே இருக்குது, எல்லாம் நாங்கள் சுத்தமாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது சுத்தமாக இல்லை அப்படின்னோடனே, எல்லாம் சுத்தமாக தான் இருக்கணும். இல்லை இங்கே யாரோ வந்திருக்காங்க, அவங்க இருக்க வரைக்கும் நாங்கள் வர முடியாது அப்படின்னு. அப்போ எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் கிச்சு 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 சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு இப்போ தெரியும், இப்போ நாங்கள் இருந்தால் இது வராதுன்னு. அந்த சின்ன வயசில் எங்களுக்கு தெரியுது பாருங்கள், பேய் வராதுன்னு. ஸோ அப்புறம் கொஞ்சம் 12-1 மணி போல் போயிட்டோம். போன பிறகு அது வந்திருக்கு. அப்போ அந்த லேடி கேட்டிருக்குறாங்க, எப்படி நீ வந்தேன்னா, இல்லை சுத்தம் இல்லைன்னொடனே அந்த அம்மா சொல்லிச்சா, இல்லை எங்கள் அக்கா பேரை சொல்லி விக்டோரியா அம்மா வீடு எப்பயும் சுத்தமாக தான் இருக்கும்னு. இது அந்த சுத்தத்தையோ அதையோ சொல்லலை. அதுக்கு பயம் என்னென்னா, நாங்கள் குடும்ப ஜெபெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் போகிறோம். பிரசனம் இருந்திருக்கும்ல, பிரசனத்துக்கு முன்பதாக இருண்ட ஆவிக்கு வர முடியாது. வெளிச்சம் இருக்கும் பொழுது இருளான ஆவி உள்ளே வர முடியாது. அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த மேளம் அடிக்கிறவர் சொல்கிறாரு, எனக்கு வர முடியலைன்னு. அப்போ பாருங்கள், இந்த மேளம் அடிக்கும் பொழுது, பறை அடிக்கும் பொழுது, பிறகு நம்ம என்ன குழல் அது, இந்த பாம்பாட்டி புல்லாங்குழலா, மகுடி. மகுடி நாங்கள் ஆராதனையில் என்றைக்காவது மகுடி வாசிச்சிருக்கோமா? அவர் நல்லவர் அவர் இல்லை, மகுடினாலே எதுக்கு? பாம்புக்குன்னு இருக்கு இல்லையா? தப்புனாலே எதுக்கு? இதுக்கு தப்பு அடித்தாலே தெரியும் இதுதான். அதே மாதிரி சத்தம், ரைட்? இப்போ சர்ச்சில் அந்த காலத்தில் மணி அடிப்பாங்க, டாங் டாங், கல்யாண தாலி கட்டுற நேரம், டாங் 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 டாங்னா ஆராதனை. அதை விட வேகமாக அடித்தாங்கன்னா என்ன ஆகும்? சாவு மணின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மணி சத்தத்தை கேட்டு அன்னைக்கெல்லாம் நான் யார்கிட்ட SMS இருக்கலைல்ல, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு, அந்த முழு கிராமத்துக்குமே உச்சி கோபுரத்தில் ஒரு மணி இருக்கும். அந்த மணி அடிக்கிற நேரம், முதலாம் மணி 2ஆம் மணிப்பாங்க. எங்கள் அத்தையெல்லாம் நாங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது மணி அடிக்கும்போது சொல்லுவாங்க, சீக்கிரம் ரெடி ஆக, மணி அடிச்சுட்டாங்க, 2வது மணிக்கு ஓடிடுவாங்க, 3வது மணிக்கு அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த மணி அடிச்சு, ஏன்னா அவங்கள வச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மணி அடித்த உடனே அந்த சத்தம். அப்போ ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஏதோ ஒன்று வருகிறது, ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஏதோ ஒன்று போகிறது. தாவீது அங்கே இசை வாசித்த பொழுது சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி போயிடுச்சு இல்லையா? ஏன்னா அந்த ஆவிக்கு இருக்க முடியல அந்த சத்தத்துக்கு இல்லையா? இந்த சத்தத்துக்கு அசுத்தாவி வருது. அப்படின்னா உலகம் சில மியூசிக் என்ன சொல்லுவோம், உபகரணங்களுக்கு பழகி இருக்குது.
ஸோ அதனால் அந்த மியூசிக் அதுக்கு இப்போ நம்ம வந்து டியூன்னு சொல்லும்போது பைலா டியூன்னு சொல்லுவோம்ல, இந்த பைலா டியூனுங்கிறத போய் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய் சொன்னால் தெரியாது. ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வெளியூரில் இருந்தப்போ நான் அவங்ககிட்ட பைலாவா அப்படின்னா என்னங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பைலாக்குன்னு ஒரு பீச் இருக்கா இல்லையா? பைலாவுக்கு ஒரு பீச் இருக்குது, பரதநாட்டியத்துக்கு ஒரு பீச் இருக்குது, சாதாரணமான பாப் டான்ஸுக்கு ஒரு பீச் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பீச் இருக்குது. ஸோ இதனுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமானது. இது எனக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா நான் வந்து மியூசிக் படிக்கலை. ஆனால் ஓரளவு தெரிஞ்சதை சொல்கிறேன். பட் நம்ம இதை கண்டிப்பாக தேடி பிடிச்சி இதனுடைய முழு பகுதியை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இந்த ஆராதனை என்கிற சப்ஜெக்டை நான் எடுத்தனால சொல்கிறேன். நாங்கள் ஆராதனையில், நம்முடைய ஆராதனைகள் வீடுகளிலேயோ வெளியிலேயோ நமக்கென்றும், அதுக்காக நம்ம கிட்டார் ஆர்கன் மட்டும்தான் வாசிக்கணும், நாங்கள் வந்து பறையெல்லாம் எடுத்து வாசிக்கக்கூடாது, நாங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நான் சொல்லலை. பட் சில பீட், சில சத்தங்கள் அதுக்கு தான். ரைட்? சங்கு ஊதுவாங்க. எதுக்கு? ஏன் கல்யாண வீட்டிலே ஊத வேண்டியது தானே? அது ஒரு மியூசிக் தானே. ஏன் ஆராதனையில் ஊதலை தானே சங்கு? அப்போ சங்கு ஊதுறதுனால என்னது? ஒரு சாவுக்கு ஒரு நியமிச்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்திலிருந்து படித்தவர்கள் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன செஞ்சுருக்காங்க, இது சாவுக்கு, இது ஆலயத்துக்கு, இது அந்த மத சடங்காச்சாரத்துக்கு அப்படின்னு ஒரு அடி வச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி போகுது. ஆனால் திருச்சபைக்கென்று பாடல்கள் இருக்கிறது, ராகங்கள், பரிசுத்தமும். என்ன பலின்னு சொல்கிறார் அவர் அந்த ரோமர் 12:2 எப்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியம். அப்போ நம்ம பாடுற பாடலும், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுதும், இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பீட்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பரிசுத்தம் இருக்கணும். அவ்வளோதான் பரிசுத்தம். இப்போ டான்ஸ் எடுத்துட்டா கூட நல்ல டான்ஸ் இருக்கா இல்லையா? நல்ல அழகான டான்ஸ்லாம் இருக்குல்ல. நீங்கள் நல்ல சாஃப்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் அதே நேரம் அருவருக்கத்தக்க டான்ஸ் இருக்கா இல்லையா? அசிங்கமாக இச்சையை தூண்டுவிக்கிற டான்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு 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 கை காலையும் விரைச்சிக்கிட்டு ஒரு வேறு மாதிரி டான்ஸஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸும் இருக்குது, நல்ல நல்ல அழகான ட்ரெஸ்ஸும் இருக்கா இல்லையா? ட்ரெஸ் தான், ஆனால் இச்சையான ட்ரெஸ்ஸும் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போது இச்சையான ட்ரெஸ்ஸு, அங்கே இங்கே உடம்பெல்லாம் காட்டிக்கிட்டு, வயிறு மேலே கீழே எல்லாம் காட்டிக்கிட்டு, அந்த ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுகிற இசைக்கருவியை கிளப்பில் தான் வாசிப்பாங்க. கிளப்பில் ஏன்னா அங்கே லைட்டையும் மாற்றிடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து வெளிச்ச லைட் போட்டிருக்கோம்ல, கிளப்பில் என்ன செஞ்சுருவாங்க, என்ன லைட் போடுவாங்க, ரெட்டோ ப்ளூ, ஆமாம், ஒரு மாதிரி லைட்டெல்லாம் போட்டு அந்த லைட்டே உங்களை மயக்கிடும். பாதி அந்த மியூசிக்கும் மயக்கிடும், அந்த பீட்ஸும் மயக்கிடும். அப்புறம் அந்த ஆளும் மயக்கி வெளியில் வரும்போது 4 காலாக தான் வரணும், வேறு மாதிரி தான் வரணும். அப்போ இந்த கிளப்புக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது அதே மியூசிக்கை கேட்டுட்டு ஒரு மனிதன் வரும் பொழுது வேறு விதமாக இருக்கிறான். ஆனால் அதே இது ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வரும் பொழுது அவன் பரிசுத்தமும் தேவ பயம். ஒவ்வொரு ஆராதனையிலும் என்ன வரணும்னா தேவ பயம். ரைட்? ஒருத்தர் டெய்னு ஆடுறான்னா தேவ பயத்தில் ஆடுவாங்க இல்லை. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மகா பயங்கரமாக, எப்படி சொல்றதுன்னே தெரியல, திருச்சபையானது, அதுவும் இந்த நாதாபும் அபியும். யாரு நாதாபும் அபியும்? அபியும் இவங்க யார்? இவங்க ஆசாரியர்கள், ஊழியக்காரங்க. பிரதான ஆசாரியனாக இருந்த பெரிய ஆசாரியன் ஆரோனுடைய பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு ஆரோனுடைய பிள்ளைகளே இப்படி செய்கிறாங்க, பாஸ்டர்ஸ்மாருடைய பிள்ளைகளை இப்படி செய்கிறாங்க, ஊழியக்காரர்களை இப்படி செய்கிறாங்கங்கும் பொழுது மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு லேசாக போயிடும். புரியுதா? ஸோ நான் இப்போ கிட்டத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன். அங்கே ஆராதனையில் நல்ல சினிமா பாட்டு, சினிமாவில் பாடுறாங்கள, அந்த பாடல் தான் ஆராதனைக்கு பாடுகிறார்கள். கேட்டால் இல்லை, அது விசுவாச அறிக்கை, அதில் என்ன இருக்கா? ஆமாம். ஸோ அதனால் பாடுகிறார்கள். அப்போது சினிமா பாட்டையே ஆராதனையில் பாடலாம். இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்கள். இப்போ சினிமாவில் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை.
சில பாடலாம் உண்மையிலே அவர்கள் எழுதின கவிஞர்கள் அது என்ன அதுன்னு சொல்லுவோம், அதுக்கு அவர்கள் ஒரு என்ன பாடல்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு எப்படி தத்துவ பாடல்கள். ஸோ தத்துவ பாடல்கள்னால ஒரு தத்துவத்தை அன்னைக்கு அது வேசித்தனமாகவோ இச்சையை தூண்டுகிற பாடலாக இருக்காது, புத்தி தெளிகிற பாடலாக இருக்க வேண்டும், புத்தி சொல்லுகிற பாடலாக இருக்கும். ஆனால் நாளடைவில் நமக்கு தெரியும் இச்சையை தூண்டுவிக்கிறதுக்காகவே பாடல்கள் வந்து விட்டது இல்லையா, நிறைய பாட்டு வந்துட்டு. ஆனால் இன்றைக்கு ஊழியர்களே நாதாப் அபியூ மாதிரி பரவாயில்ல அப்படின்னு இங்கே 24 மணித்தியாலம் துதித்து 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 இந்த துதியிலே இருந்து வருகிறதான அக்கினியை எடுத்து அதை போட்டு அதிலே தூமவர்க்கத்தை போட்டு அதை அவர் நுகர்கிறதா, இது வேற எங்கேயோ இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சினிமாவில் இருக்கிறதும் அவன் பாடினது இவன் பாடினது அந்த ராகத்தில் கொஞ்சம் இந்த ராகத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து அதை பீட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து போடும் பொழுது நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனாலே சாகாமல் இருக்கிறோம். ஆனாலும் நாம் கவனமாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏன்னா ஆரம்ப நாட்களிலே ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இதை நான் சொல்லும் பொழுது நம்ம சர்ச்சிலேயே வாலிபர்கள் எதிர்த்தார்கள் என்ன, ஏன்னா அவங்க எல்லாரும் பாட்டு வேணும், அந்த பாட்டெல்லாம் அடிக்கணும். பாருங்க, நான் இன்னும் ட்ரம் வாங்கவே இல்லை, ஃப்ரீயாக ஒருத்தர் தந்தையினார் வேணாட்டு இருக்கிறதுல நம்ம பாடுவோம். ஏன்னா ட்ரம்முக்கு விரோதி கிடையாதுன்னா என்ன நடக்கிறது என்றால் என்டர்டெயின்மெண்ட்டை தான் பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஆலயத்துக்கு வந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னது, டக்க டக்க டக்குன்னு அடிக்கணும், 2 ஆட்டம் ஆடணும், குதிக்கணும். அப்புறம் அவ்வளோதான், வசனத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்களிடத்தில் வசனம் இருக்கிறதா என்றால் வசனம் இல்லை, தேவ பயம் இருக்கிறது என்றால் தேவ பயம் இல்லை. இப்போ என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? நம்ம ஆடுற ஆட்டத்தையே எதிர்பார்க்கிறார்? நாங்கள் பண்ணுற மியூசிக்கை அவர் எதிர்பார்க்கிறார்? நாங்கள் என்ன வாரத்துக்கு ஒரு புது பாட்டை பாடணும், அது அப்படியே ஏற்றிடணும், அது ஒரு 1000-10,000 பேர் கேட்கணும், அதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீகாவுக்கு பாருங்கள் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். இதை நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, பிள்ளைகளுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியும்னா எங்களுக்கும் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கும் தெரியாது. எனக்கும் இதில் வர்ற எல்லா என்ன சொல்லுவோம் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே மியூசிஷியன்லாம் இருக்கிறீங்க. அதனால தான் மியூசிஷியன் கூட தங்களை பரிசுத்தமாக ஊழியர்கள் விசேஷமாக ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்கள் எதையெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்கு மியூசிக் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு பாடுற ராகமே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அதை பற்றி worry பண்ண வேண்டாம், நம்ம ட்ரெயின் ஆகும். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 1079ஆம் பக்கம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1079வது பக்கம். மனுஷனே, நன்மை இல்லதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீ பாடணும், பாட்டெல்லாத்தையும் நீ ஏற்றணும், யூடியூப்ல போட்டுடணும் இல்லை. அவர் ஆராதிக்கிற என்னிடத்திலே உங்களிடத்திலே புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறது? என்னன்னா புத்தி உள்ள ஆராதனை? ஜீவ பலி, சாக்ரிஃபைஸ் பண்றது. அதுல சாக்ரிஃபைஸ்ல ஒண்ணுதான் என்னது? மனத்தாழ்மையை நடப்பது. இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் புத்தி சொல்லும் பொழுது மனத்தாழ்மையா இருக்க முடியுதா? இல்ல மனத்தாழ்மையா இருக்க முடியுதா? ஓ நீங்க யார் புத்தி சொல்றது, ஓ நீங்க யார் பேசுறது, அங்கே போச்சு. எதை எதிர்பார்க்கிறார்? எங்க தாளந்தை எதிர்பார்க்கவில்லை, நான் இவ்வளவு பாட்டு பாடுறேன், இவ்வளவு பிரசங்கம் பண்ணுறேன் என்கிறது எதிர்பார்ப்பதில்லை. ஜீவ பலி, டெய்லி என்னை சாக்ரிஃபைஸ் பண்றது, பரிசுத்தம். இன்னைக்கு அதாவது நம்முடைய தேவனுக்கு இருக்கிற பல கோடி நன்மையில் ஒன்று பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் வேறு எந்த தேவர்களிடத்திலும் இல்லை, வேற எந்த மதத்திலும் இல்லை. நம் தேவன் பரிசுத்தர். அதனாலதான் அவர் பரிசுத்த குலைச்சல் வேண்டாம், எனக்கு அது பிடிக்கலங்கிறாரு. பரிசுத்த குலைச்சல் என்னது? அகங்காரம், பெருமை. அந்த ஜீவ பலி இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவாங்களா? எல்லாம் வெட்டிடுவாங்களாம்.
வெட்டி கிட்டி எல்லாம் எடுத்துட்டு இது கொழுப்பு இருக்குல்ல, அதை சுட்டு எரிச்சிருவாங்களாம். அந்த நெருப்பில் போட்டுருவாங்களாம் கொழுப்பை. நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எங்கள் கொழுப்பை என்ன செய்யணும்? காலையில் எதை உருக்கணும்? கொழுப்பு. கொழுப்புனா என்னது? சொல்லுங்களேன். ஆமாம், அந்த கொழுப்பு தான். ஆவிக்குரிய கொழுப்பு என்னது? பெருமை, கீழ்ப்படியாமல், ஒழுங்கீனம், அகங்காரம், கோபம். சொல்லுங்களேன். இதெல்லாம் தான். சரி, கடைசியாக நாங்கள் வருவோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1, 2. அதாவது நம்ம இந்த ஆராதனை தான் மையமாக வச்சிருக்கிறோம். சரியா? தானியேல் சொல்லிட்டாரு, நான் வேற யாரும் ஆராதிக்க மாட்டேன். தானியேல் சொல்லிட்டாரு, நான் சாப்பாட்டினால் தீட்டுப்பட மாட்டேன். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் சாப்பாட்டினால் தீட்டுப்பட மாட்டோம். உறுதி, தீர்மானம், தைரியம். கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் அவருக்காக நின்றார். நானும் நீங்களும் இந்த மாதிரி எங்களை தாழ்த்தி நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக எழும்புவார். அந்த இடத்துல நிற்பார். தேவதூதன் அங்கே சிங்கத்தின் வாயை அடைத்தான். அங்கே எரிகிற அக்கினியிலே அங்கே தேவபுத்திரன் உலாவிக் கொண்டிருந்தார். என்னதான் பிரச்சனை வந்தாலும், 1000 தான் பிரச்சனை வந்தாலும், நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டுதான் இருப்பார். அந்த சூழ்நிலை அவர் உலாவிக் கொண்டுதான் இருப்பார். எப்பொழுது? இந்த ஆராதனையில் நாம் எங்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் பொழுது. சும்மா கிடையாது. இந்த ஆராதனையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது. ரைட்? அதை வாசிக்கிறீங்களா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1, 2. பாருங்க, தெய்வ ஆலயத்துக்கு நீ போகும் பொழுதும் நடையை காத்துக்கொள். அப்ப எங்களுடைய நடை, எங்களுடைய கிறிஸ்தவ நடை கரெக்டா இருக்கா? நான் இப்படி நடக்கிறேன், பெருமையோடு நடக்கிறேன், அகங்காரத்தோடு நடக்கிறேனா? நாங்கள் இப்படித்தான் சர்ச்சுக்கு வருவோம், இப்படி தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம், எங்களை நீங்கள் மாற்ற முடியாது. நடை எப்படி இருக்கிறது? எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் சிலருடைய நடை எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போமா? 2வது சொல்றாரு, நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்குதல். இந்த பலியில் ஒரு பலினா வெறும் நன்றி பலின்னு சொல்கிறேன். நன்றி தோத்துறோம். நான் பார்த்துருக்குறேன். எங்கள் உறவின் ஒரு குடும்பம் தான் அப்படி தோத்திரம் போடுவாங்க. அப்பா 1000 தோத்திரம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னா அவங்க வாயிலிருந்து வரும் பாருங்க, கோபம், சாப வார்த்தை, அப்படி கத்துவாங்க. நான் யோசிப்பேன், அவங்க நகை போட மாட்டாங்க, வெள்ளை தான் உடுத்துவாங்க, அப்படி ஆராதனைக்கு போயிடுவாங்க, எல்லா ஜெப கூட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வாயை திறந்தாங்கன்னா பயங்கரம். அப்போது அவங்க தியாகம் பண்ணினதுக்கும், அவங்க நகையெல்லாம் கலட்டினதுக்கும், அவங்க 1000 தோத்திரம் பண்ணினதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்க்கையோடு சம்பந்தப்படுவது தான் ஆராதனை. மேடையில் இருப்பது ஆராதனை கிடையாது. நான் யூடியூப்ல ஒரு ஆராதனை பாடலை போட்டு விட்டதுனாலே நான் எல்லாம் சரி என்று நினைத்து ஏமாற வேண்டாம். அது ஆராதனை கிடையாது. லைஃப். என்னோட வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா? என் வாழ்க்கையில நான் கோல் சொல்லாமல், நான் காசிப் பண்ணாமல், நான் நியாயமாய் நடந்து கொள்கிறேனா? பொறுமை, அது ஒரு ஆராதனை தெரியுமா? சகிக்கிறது ஒரு ஆராதனை. சகிப்பு தன்மை, அது ஒரு ஆராதனை. செவி கொடுத்தல் ஒரு ஆராதனை. 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறார், பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம். அடுத்தது செவி கொடுத்தலே உத்தமம். செவி கொடுத்தல், பெற்றோருக்கு செவி கொடுத்தல், உங்க டீச்சர்ஸ்க்கு செவி கொடுத்தல், உங்களுடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடுத்தல், அது ஒரு ஆராதனை.
இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நாங்கள் வீட்டில் இருக்காங்க 4 மணிக்கு, இன்னொருத்தர் இருக்கிறாங்க 4 மணிக்கு எழுப்பி ஜெபிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாயில் பேசினாங்கன்னா அவ்வளவும் நெகட்டிவ் தான். தப்பு தப்பா, ஆட்களை தப்பா, தன்னை தப்பா, குடும்பத்தை தப்பா. ஆனால் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிப்பாங்க. நான் சொன்னேன், நீ ஜெபிக்காமல் இரு, நீ ஜெபிக்கவே வேண்டாம். ஏன்னா அது மூடத்தனமான ஜெபம். நீ உன்னை சரிப்படுத்தினாலே சரி. புரியுதா? இதுக்கு தான் டைம் வேணும். நாங்களாம் 3 மணிக்கே எழுப்பி ஜெபிச்சிருவோம், நல்லது தான். 3 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் 8 மணிலேருந்து ஊர் கதையை பேசிக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி என்ன, எல்லாமே போச்சு. இதுக்கு கண்ட்ரோல் வேணும். ஊர் கதையை பேசாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் வேணும். குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்பாதபடி கண்ட்ரோல் வேணும். அதுதான் சொல்லுகிறார் ஜீவ பலி. பலினா வலிக்கும், கோல் பேசலன்னா வலிக்கும், தாழ்மையா இருக்கிறதுக்கு வலிக்கும், பொறுமையா இருக்கிறது வலிக்கும். அதே தான் அவர் சொல்லுகிறார், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இந்த இடத்துல இன்னொன்று சொல்றாரு, அதையும் வாசிப்ப பாருங்க. பிரசங்கி 5, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். என்னது துணிகரம்? செல்லாம் துணிகரமாக பேசுவாங்க. ஐயோ, அவங்களால எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அவங்களால அப்படி துணிகரமாக பேச முடியுது? கண்டிருக்கவும் மாட்டாங்க, தெரியாது, யாரோ சொன்னதை வச்சு துணிகரமாக வீட்டில் பேசுவாங்க. வேண்டாம். பல வருஷங்களாகவே சில நேரங்களில் நாங்கள் ஊழியர்களாக இருப்பதினால் சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. அதர் தென் தட், நான் எந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் இன்னொரு ஊழியக்காரனுடைய தோல்வியையோ அவருடைய பலவீனத்தையோ பேச விடவே மாட்டேன். சொல்லிடுவேன், வேண்டாம், அவங்கள பற்றி எங்களுக்கு பேச்சு வேண்டாம். ஏன்னா அது துணிகரம். ஸோ வீடுகளிலே நீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பெற்றோரோ, உங்கள் உறவுகளோ யாராவது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதரை குறித்து பேசுனா முதலாவது நிறுத்தீர்கள். இல்லைன்னா அங்கே தேவ சாபம் தான் வரும். ஊழியர்கள் சபிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சாபத்தை எடுத்துடுறோம். இந்த ஜெப நேரங்களில் கூட, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் மொபைல் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, ஜெபத்தை தவிர வேறு எதையும் பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சகோதரியை பற்றி இங்கே யாராவது சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த சகோதரி ஜெப நேரம், உங்களுக்கு தெரியுமா இவங்க எடுத்து இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, நான் அப்படி இல்லை இப்படி. ஆமாம், அவங்க அப்படியே தான் பாருங்கள், சீக்கிரமாக அவங்களுக்கு என்ன நடக்கும்னு. இதெல்லாம் ஜெப நேரம் தேவையா? வேண்டாம். ஆராதனை என்று வந்துவிட்டால் சொந்த பேச்சை பேசவே வேண்டாம். ஆராதனை என்பது அவருக்கு செலுத்துகிற பலி. எங்கள் அவர் சொல்றாரு, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமே. ரொம்ப கவனம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இதை கடைசியை வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரோமர் 12:1 பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு பலிபீடம், அது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அது இயேசுவே. அவர்தான் ஜீவ பலியாகி விட்டார். ஆனால் நானும் நீங்களும் அனுதினமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி எரியப்பட்டு பட்சித்து நக்கி போட்டாரோ அதே போல் நாம் கொடுக்கிற ஸ்தோத்திரங்களை அவர் அப்படி ருசிக்க வேண்டும். பிரியமான பலி என்னவென்றால் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாக இருப்பது, அல்லது கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. இப்போ இதெல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ரோமர் 12 வந்தால் அவர் சொல்லுகிறார், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 12 ரோமர் 12 முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 221 பக்கம். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரை சரீரங்களை பரிசுத்தமும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ அதனால் ஆராதனைன்னு நினைக்க வேண்டாம். ஐயோ, இங்கே நல்ல கொயர் இல்லை, டான்ஸ் இல்லை, போடலை, மியூசிக் பேண்டெல்லாம் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் இல்லை, கொயரே இல்லை, ஆளே இல்லை, அது எதுவுமே நினைக்காதீங்க. நானும் என் தேவனும் தான் ஆராதனை.
சபையில் வந்து கூடி வர்றோம், அது பிரச்சனை கிடையாது. எப்போ கூடி வர்றோம்? வாரத்துக்கு ஒரு தானே கூடி வர்றோம். அந்த கூடி வர்றதுலேயும் ஆராதனை நேரம் எவ்வளவு? 20 நிமிஷம் தான். நாங்கள் 1/2 hour கொடுக்குறோம்ல, அதுலேயே 10 நிமிஷம் பேசி முடிச்சுடுவாங்க. அந்த ஆராதிக்கிறவங்க பேசுவாங்க. அப்புறம் பாட்டை பாடுவாங்க, சாட்சி எல்லாமே சேர்ந்து 1/2 hour தான். இது 20 minutes தான், ரைட்? அதுலேயும் ஒழுங்காக சிலர் வாயை திறக்கவே மாட்டோம். அப்போது 20 நிமிஷம் ஆராதனையை தான் நீங்கள் ஆராதனை என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஏமாந்து விடவே வேண்டாம். ஆராதனை என்பது நான் வீட்டில் இருந்து வேதத்தை எவ்வளவு நேரம் எப்படி வாசிக்கிறேன், அதுதான் ஆராதனை. வீட்டிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது, என் பேச்சு எப்படி இருக்கிறது, நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேனா, என்னை நான் தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் மன்னித்து விடுகிறேன். பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை எதிர்த்து நின்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சாரியை இழுத்து சொல்லிட்டு சண்டைக்கு வர்றோமா? பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க, தெரியாமல் சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருவோம். அது ஆராதனை, அதான் புத்தி உள்ள ஆராதனை. நம் கண்களை மூடி இந்த நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும் என்றால், நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையாக எங்களை அர்ப்பணம் செய்து நாங்கள் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே.